தெரியாம எதுக்கு வர்ற? ஏ அறிவட்ட மூதேவி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான்டா. என்ன தெரியலை பாருங்க அப்படின்னு வார்த்தையில சொல்றேனே, அந்த இலைய கண்ணால பார்க்க முடியுமா? என்னல தெரியலைங்கிற வார்த்தையை சொல்றேன். அந்த இலைய கண்ணால பார்க்க முடியுமா? குதிரை செடியில பார்த்து இருக்குதா? என்ன கொடியில இருக்கா? தெரியலை அப்படிங்கிற இலை. அப்ப உங்களுக்கு பதில் தெரியலை. அதான்டா பதில். பதில் தெரியல. சரி இப்ப சொல்லுங்க. நீ சொல்லு பதில் என்ன? பதில் அப்ப இலையா இல்லடா, தெரியலை. அதான் ஏன் தெரியாம? எனக்கு தெரியும். சொல்லு. அதான் தெரியல. சரி, நாரதரே எள்ளு பாத்திருக்கியா? என்ன எள்ளு பாத்திருக்கியா? நம்ம தானியங்கள்ல ஒரு சிறந்த தானியம் எள்ளு. ஆமா, நட்டமாக இருக்கிறது. அந்த எள்ளு தானியத்தை பாத்திருக்கியா? கருப்பு கருப்பா இருக்குல்ல, அந்த எள்ளை விட சிறிய இலை எது? இப்ப நீ சொல்லு பார்ப்போம். மோகத்தை ஒட்டைக்க. என்னது? நான் எல்லையே பார்த்தேன். பல எள்ளு முட்டாய் இல்லன்னா அப்புறம் எப்படி நல்லெண்ணெய் கிடைக்கிய வழக்கெண்ணெய்? ஓ, அப்படி சொல்றீங்களா? எள்ளு எள்ளுங்கிற சின்ன சின்ன தானியம் கருப்பு கருப்பா இருக்கு. ஆமா, அதை காட்டிலே சிறிய இலை. அதை காட்டி சிரிச்சா இருக்கு. பெரியவர்களும் தெரியும் நினைக்கிறேன். தெரியுமா? எனக்கு தெரியும். நம்ம சொல்லு. எல்லை விட சிறுசா இருக்கிறாரு. சிறிய இலை. அதான் சின்னல. எல்லை விட சின்னல. சின்ன இலை. நல்லா சொல்றேன். ஆமா, அம்புட்டு அறிவாட்டில் பேசுறியே, நீ சோத்துக்கு முக்குரோடு போயிருக்க. எல்லை விட சிறிய இலை எந்த இலை அப்படின்னா அது விடத்தலை. என்ன ஆத்தால? விடத்தலை அப்படிங்கிற ஒரு இலை இருக்கு. அது விடத்தலை ஊர்ல. விடத்தலையும் ஒரு இலை இருக்குடா. விடத்தலை இருக்கா? விடத்தலை மரம் செடி ஒண்ணு இருக்கு, தரையில கிடக்கு. விடத்தலைங்கிறது சின்ன இலை, எல்லா காட்டும் சிறிய இலையா இருக்கு. ஆனா அதை காட்டு சிறியதா இருக்கிறது விடத்தலை மரம். அது மரமாவே இருக்கு. எல்லை விட சின்ன இலை பெருசா. உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருக்குன்னா தேனி மாவட்டம் போங்க. சரி, இதுக்கு மெனக்கிட்டு பஸ் போக தெரிஞ்சுக்கிறதுமா இல்லையா? இதுக்குன்னு மெனக்கிட்டு போகணும். ஆனா நான் சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு யாரா இருந்தாலும் போயிட்டாங்க. குச்சனூர் சனீஸ்வர பகவான் ஆலயம். அந்த ஆலயத்துல தலைவிருச்சகமா இருக்கக்கூடிய மரமே விடத்தலை மரம். அந்த மரத்தை போய் பாருங்க. அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கு அந்த மரம். அதான் விடத்தலை மரம். எல்லா காட்டிலும் சிறிய இலை அந்த இலை. அப்படியா? எல்லா காட்டிலும் சின்ன இலை. பயன்படுத்தி வச்சுக்க, யாபப்படுத்தி வச்சுக்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை, நல்லா கவனிக்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளை உடம்புல ஒட்டு துணி இல்லாம, நல்லா கவனிக்கணும், ஒரு பெண்ணுதான், ஆணு கிடையாது, பெண்ணு. ஒரு பெண்ணு தலைவிரி கோலத்தோட உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமா நின்றா எப்படி ஒரு பெண்ணு இருப்பாளோ அதே போல ஒரு மரத்துல ஒரு காய் காய்க்கும். என்ன மரம்? நீங்க ஒரு ட்விஸ்ட் வச்சா நானும் அப்படி ஒரு மரமா இருக்கு. அது எப்படிடா இருக்கு? நான் சொல்றேன், நம்பிக்கை நீங்க செல்ல போட்டு பார்க்கலாம், கூகுள்ல போட்டு. வாட்ஸ்அப்ல வரக்கூடிய விஷயம். வாட்ஸ்அப்ல இல்ல, இது நீங்க யூடியூப்ல போட்டு எதுல வேணா சர்ச் பண்ணலாம்ன்ற உடனே வரும். சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உண்மைங்க, ஒரு பெண்ணு உச்சந்தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் முழு முண்டமா இருந்தா எப்படி இருக்குமோ அதே போல இன்னைக்கு ஒரு மரத்துல காய் ஆயிக்கும். காய் அப்படி இருக்கா? காயம் பொம்பளை ஒரு வந்து பெண்ணு எப்படி இருக்கு அப்படியே கண்ணு மூக்கு எல்லாமே சொல்ற அதிசயமா இருக்கு. 5 விரல் முதற்கொண்டு இருக்கும். என்ன மரம்? யாராவது சொல்லு, போய் பாத்துருவாங்க. சரி, கூகுள் போட்டு ஓபன் பண்ணுங்க. யாராவது வசதி ஓபன் பண்ணுங்க, டக்குனு பாப்போம். நான் சொல்றேன் பேரு. ஏங்க, மரம் பேரு நரிலதா. 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 யாராவது போட்டு பாருங்க, எனக்கான தயவு செய்து. நரிலதான்ற மரத்துலதான் இன்னைக்கு ஒரு பெண்ணு முழு முண்டமா தொங்குனா எப்படி இருப்பாளோ அதே போல மரத்துல காய் காய்க்கும். அந்த மரம் எங்க இருக்கு? ஜம்மு. ஜம்மு காஷ்மீர். பல விதமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆமாங்க. சரி, நரிலதா.
நரி லதா. நரி லதா. மறந்தா பணமா தொங்குதா? ஆமா. சரி இருக்கு. இதே வேலையால திருவாவோட. இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் சரி, நல்ல விஷயமே. தெரியாத விஷயம் தெரியப்படுத்தானே வந்திருக்கேன். கண்டிப்பா. சரி இருக்கட்டும். வேற என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறேன்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன். இந்த கேள்வியில ஒரு வார்த்தையை நீங்க திரும்ப சொல்லக்கூடாது. திருக்கமாவளே பேசுறியா? சரி சொல்லு. இந்த வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சரி. 8 கால் பூச்சிக்கு கால் எத்தனை? வணக்கம். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா அந்த 8 காலுங்கிற அது பூச்சி அப்புறம் 8 கால் பூச்சி என்ன காலம் சொல்லக்கூடாது. அதான் கேள்வி. அந்த பூச்சிக்கு சிலந்தி பூச்சின்னு ஒரு பேர் இருக்கு. நான் அப்ப அதை சிலந்தில கேட்கிறேன். நீ சொன்னதும் சொல்லக்கூடாது அவ்வளவுதானே. சிலந்தி பூச்சிக்கு அஷ்ட கால்கடா. அஷ்டம். அஷ்டம்னா 8. இத நான் சமஸ்கிருதத்துல கேட்கல. தமிழ்ல கேட்கிறேன். கேட்டா சொல்லக்கூடாது அவ்வளவுதானே. அப்ப சமஸ்கிருதத்துல புந்து வர்றீங்க. இப்ப நான் ஒண்ணு கேக்குறீங்கவா? ஒரு ஊரோட பேரு. சரி காசி கலந்து போச்சு. ஒரு ஊரோட பேரு உயர்வான விரைவான அஸ்தமான ஊர். இந்த அதுல சமஸ்கிருதம் வருது. வரத்தான் செய்ய அர்த்தம் கண்டுபிடிக்கணும். நீ சொல்றியோ இல்லையோ உன் தங்கச்சி. ஓ தங்கச்சிக்கு முன்வைக்கிற கேள்வியா? வள்ளி. என் தங்கச்சிலாம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? என் தங்கச்சியை பார்த்தாலே தெரியுது. உன் கூட யார் யார் இருக்கா, எவனோட நீ சுத்துற, யாரால பார்த்து வர்ற எனக்கு தெரியாதா? சரி எங்க நீங்க சரியான ஆளு. உங்க ஜோசியத்தை வச்சு உங்க குறிவாக்குறது சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? ஆயிடுச்சு. 2 கொண்டாட்டியா? யூடியூபர் ஓடிக்கிட்டு 2 கொண்டாட்டிட்டு இருக்க. இல்ல முதல் பொண்டாட்டி பொண்டாட்டி இன்னொரு நாடகம் தான். இது எனக்கு ரெண்டாவது உயிர் சமாளிக்கிறேன் பாரு. ஏதோ வேலை வாத்துக்க யாரோ தம்பி புளிச்சட்டம் பொத்திக்கிட்டு படுத்துருப்பா. கூட்டத்தை எடுத்து விட்டுறாங்க. உன் பேர் என்ன? வீரத்தன். உங்க அப்பா பேரு? நம்பிராசன். அம்மாவைய உள்ள இருக்கக்கூடியவர்கள் அன்பு தங்கை வள்ளி நாயகி என்னுடைய காதலி. தங்கச்சியை பார்க்கணும். முடியாது. ஏன்? நான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ண போறேன். நல்ல விஷயம். அந்த பெண்ணுக்கு நீங்க நல்லாசி கொடுக்க வேண்டும். நல்லா செய்ய ஆசீர்வாதம். நீங்க செய்யலன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவேன் ஆசீர்வாதம். நான் செய்யறேன்யா, வர சொல்லியா எப்படி செய்யறேன்னு மட்டும் பாரு. அப்ப நீங்க செய்யுங்க. நான் விளக்கெல்லாம் அமர்ந்து சிம்னி வைக்க பிடிச்சி உட்காந்துக்கிறேன். இந்த வேலை எப்ப இருந்து பாக்குறேன்? 2 நாள் ஆத்தேன். சொல்லவே இல்ல. ஏங்க ஆசீர்வாதம் செய்யுங்க. அதைத்தான் நானும் சொல்லுங்க. நீ வெட்டி போற அது என்ன கேட்கடா? குறிஞ்சி உறுதி என்றால் மலை மலை சார்ந்த பதிலமாகும். மலை மலை சார். அந்த புஞ்சையினா நஞ்சையினா இந்த நிலத்தை நஞ்சைங்குவான். அதையா புஞ்சையா இருக்கிறது புஞ்சை, நஞ்சையா இருக்கிறது நஞ்சை. இதான் தேவை புஞ்சையா. நல்ல விளக்கமா சொல்றடா. சொன்னிய வயக்காடுனா அது நஞ்சை. வானம் பார்த்து பொழிகிறது புஞ்சை. இப்ப நீ இருக்கிறது நான் வந்து புஞ்சை காடுங்க. புஞ்சையில இருக்க வர சொல்லு. என் காதலியை பாருங்க. உன் காதலியத்தான் வர சொல்லியா? கொஞ்சம் நீங்க பார்த்து நல்ல ஆசை கொடுக்கணும். நல்லா செய்யறேன். சரி வர சொல்லு. நீங்க சொன்னா தெரியாது. மாமா தாராவதி. ஓ தாராவதி மாமா மின்னலு வா. என்ன முழக்க என்ன மாதிரி கெங்காத்துறாங்க.
வாங்க உச்சி மாமி. கம்பெனி பாட்டு ஒண்ணு இருக்கு. சும்மா இருக்காதீங்க, சாமிக்கு பக்கத்துல கட்டியா கைய வச்சு தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகையோட நடனங்களை பார்த்தேன். பூலோகத்துல பெண்ணோட நடனத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்தா உடம்பு வீக்கா இருந்தா அப்பதான் டக்கு டக்குன்னு வரா. நல்ல ஆசீர்வாதங்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் பெண்மணி பார்க்கின்ற பொழுது அடி என்ன அடி வந்தாடும் பாப்பாக்கே நல்ல வேலை வீணை உள்ள ஊத்துருந்துச்சு. ஏங்க சாமி நீ இந்த பாட்டு போனே அப்புறம் ஏறிகள் வருவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆடுற காரியம் நான் பாடுறேன். உங்கள்கிட்ட ஏறுறதுக்கு வந்து உங்களை ஆட்டம் பார்த்ததை பார்த்து மட்டியில மகிழ்ச்சி. இவனுக்கு உங்களோட தலைவர் சாமியாருக்கு பொசுக்கு பொசுக்குன்னு வந்துருது. என்னது நல்ல வைத்தியரை பார்த்து வராம லேட்டா வர்றதுக்கு அந்த வைத்தியரை மந்திரம் இருந்து கூட்டிட்டு
நம்ம இடத்துக்கு ஒரு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். சாமியை பாத்தீங்களா? சாமியை பாத்தீங்களா? ஆசைப்படுறவங்களா வாங்கணும். பார்க்கணும் இவ்வளவு குடுத்து வச்சு தெரியுமா? கண்டிப்பா நான் பார்க்கணுமா இல்லையா? சாமியை கும்பிடு. சுவாமி வருகே தவமுடிகே கொடு அந்த வள்ளலை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடு என்றபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி. தாங்கள் எங்கும் காரணம் இல்லாமல் செல்வதில்லை. அப்படி இருக்க நாங்கள் இங்கு அந்த நோக்கத்தை கூறி இருக்கும் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மற்றும் அண்ணன் தோழியர் அனைவருக்கும் உங்களது நல்ல ஆசைகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க. உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும் சுவாமி? நாங்கள் இருவரும் சிறுவர்கள். ஏதேனும் உங்கள் மனது புண்படும்படி உரையாடி இருந்தால் எங்களை மன்னித்தது சுவாமி. ஒரு வர மட்டும் கொடுங்க சாமி. என்ன வரம்? இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துக்கு நெருக்கி அழுதாம எதுவும் 3 வருஷம் நெருக்கி ஆகுது. செல்லம் மட்டும் நிக்கவே மாட்டேன். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வீட்டை பக்கத்து வந்து 2 தம்பு தவிட்டு போன நல்லாரை காண்பதென்று நலனுக்கு நல்ல